ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமான்சர் மானோட 9வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த டஞ்சன்ல ரிமைனிங் இருந்த 2 பாஸும் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுற மாதிரி வந்திருக்கோம். ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு பாஸை போட்டு தள்ளிட்டு லெவலப் ஆகிட்டு கடைசியாக இருந்த பாஸையும் போட்டு தள்ளிட்டு அந்த டஞ்சனையும் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பான். நம்ம சேர்மனும் இதை கேட்டு ஒரே குசியில, நான் செலக்ட் பண்ண பையன் நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இருப்பான் அப்படின்ட்டு இன்னைக்கு நைட்டு சன்வியூ ரெசார்ட்டுக்கு வந்துடுறா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இருப்பாரு. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா அந்த அட்ரைன் பைத்தியக்காரன் ஹீரோட பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோ சும்மா இருப்பானா, அவனையும் கலாய்ச்சி விட்டு போயிருப்பான். பட் இருந்தாலும் வாய்க்கோல் படங்காம இன்னும் ஓவரா பேசிட்டு இருந்திருப்பான். அப்ப நம்ம எல்லோரும் வந்துட்டு, என்னப்பா தம்பி எங்க கில்ட பத்தியே தப்பா பேசுறியான்னு கேட்டிருப்பாரு. அவனும், ஐயோ நீ யாரா வேணா இரு எவனா வேணா இரு, இந்த சன்வியூ ரெசார்ட்டுக்குள்ள சண்டை போடக்கூடாதுன்னு கத்திட்டு இருந்திருப்பான். அப்ப சேர்மன் வந்துட்டு, என்னது சண்டை போடக்கூடாதா, டே ரூல்ஸ் செட் பண்ணவனே நான் தாண்டா அப்படின்னு அவனை அசால்ட் அடிச்சு பறக்க விட்டுருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த அட்ரைன் பார்த்தா ரோட்ல போய் விழுந்து கிடக்குறான். அங்க இருக்கணுங்களும், என்னது சன்வியூ ரெசார்ட்ல இருந்து ஒருத்தன் பறந்து விழுந்திருக்கானா, சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கடா அப்படின்ட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம கில்டோட சேர்மன் இருக்கிறத பார்த்துட்டு, என்னது வெக்டர் லாங்லியா, அண்ட் அது மட்டும் இல்லாம வைஸ் சேர்மன் அரான் க்ரௌலியும் இருக்காரு. இவங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றானுங்கன்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க 2 பேரும், டே நம்ம சேர்மனோட கெஸ்ட்டுக்கு இந்த பொடி பையன் பிரச்சனை கொடுத்துட்டான் போல, அதனாலதான் அவன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கான்னு கேக்குறான். இன்னொருத்தனும், ஆமாண்டா அவன் விஐபி கஸ்டமர், அண்ட் அவன் யாருன்னு சொன்னா நீ ஆச்சரியப்படுவ, அங்க இருக்கான் பாரு ஒரு ஸ்டூடெண்ட், அவன் தான் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜரும், ஆஹா இவரு பண்ண வேலையில ஊரே இங்க ஒண்ணு கூடிருச்சேன்ட்டு, வாங்க சேர்மன் லாங்லி அப்புறம் வைஸ் சேர்மன் க்ரௌலி, வெல்கம், நீங்க எங்களோட ஹோட்டலுக்கு வந்தது எங்களோட ஹானர் அப்படிங்கிறாரு. அப்ப சேர்மனும், மிஸ்டர் ஜான்ஸ் நாங்க எங்களை பாத்துக்கிறோம், நீ சீக்கிரம் இந்த கூட்டத்தை கிளச்சு விடு அப்படிங்கிறாரு. அவனும், நீங்க கவலைப்படாதீங்க சேர்மன், இது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டு, டேய் சீக்கிரமா இங்க இருக்க க்ரௌடெல்லாம் களைச்சு விட்டு அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் போடுங்கடா அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் எஸ் சார் அப்படிங்கிறானுங்க. நம்ம சேர்மனும், இம்ப்ரெசிவ், இவன் சோலோவாவே டூம்ஸ்டே டிஃபிகல்டி டஞ்சனை கிளியர் பண்ணிட்டான், அண்ட் ஈவன் இவன் மேல ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட இல்ல, அது மட்டும் இல்லாம இவன் போட்டுட்டு போன துணியும் அப்படியே இருக்கான்னு பாக்குறாரு. ஹீரோவும், சேர்மன் அப்புறம் எல்டரு எவ்வளவு நேரம் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க போறீங்கன்னு கேக்குறான். எல்டரும், சரி வாடா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், அது வேற ஆறுது அப்படிங்கிறாரு. ஹீரோவும், இல்ல எல்டரு இவ்வளவு கோவப்படுவாரா, அந்த அட்ரைன் பண்ண வேலையில இவரு சரியான ரேஜ் மூடுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப எல்டரும், டே குழந்தை பையா நீ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்க, சோலோவா ஹை லெவல்ல இருக்க டூம்ஸ்டே டஞ்சனை கிளியர் பண்ணது மட்டும் இல்லாம எங்க கூட ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம நடந்து வரியே, நீ வேற லெவல்டா அப்படிங்கிறாரு. ஹீரோவும், நான் மட்டும் அந்த கரெக்டான சமயத்துல லெவலா பார்க்கலனா இந்நேரம் செத்துருப்பனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்படியே எல்டர் ஏதோ என்னோட லக்கு போல, அண்ட் என்னோட எம்பியும் இப்ப ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு, எனக்கும் ரொம்ப டயர்டா தான் இருக்கு அப்படிங்கிறான். எல்டரும், கவலைப்படாதடா உன்னோட எம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓவர்ஃப்ளோ ஆகும் பாரு அப்படிங்கிறாரு. ஹீரோவும், என்னையா சொல்றேன்னு ஷாக்லயே பாக்குறான். அப்புறம் அங்க உள்ள வந்து பார்த்தா ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் ஃபுல்லா ஃபுட் இருக்கு. ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னடா இந்த இடத்துல இவ்வளவு டிஷஸ் இருக்கு, நாங்க வந்ததே 3 பேர் தான், எங்களுக்கு இவ்வளவு சாப்பாடா, அண்ட் இந்த பிரசன்டேஷனை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளோடா காசு செலவாயிருக்குன்னு பாக்குறான். எல்டரும், நீ எந்த சீட்டை வேணாலும் பிக் பண்ணிக்க அப்படின்ட்டு, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, எடுத்து சாப்பிடு, நீயும் உன்னோட எம்பி அண்ட் ஸ்டாமினா எல்லாம் எம்டி ஆயிருச்சுன்னு சொன்னல, அதை ரெக்கவர் பண்றதுக்காக இந்த ப்ரொஃபஷனல் சாப்பிடக்கூடிய பஃப் டிஷ் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும், என்னது பஃப் டிஷ், அதுவும் ப்ரொஃபஷனல்ஸுக்கான ஷாக் ஆகுறான். எல்லாரும், ஆமா ஒரு சில லைவ் சப்போர்ட்டர் கிளாஸ் எல்லாம் இருக்கு, அவங்களால ஸ்பெஷல் மீல்ஸை குக் பண்ண முடியும், அதனால நமக்கு எம்பி அண்ட் ஸ்பீடு, டிஃபென்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ஆட்ரிபியூட்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும், ஓஹோ அப்படின்னு பாக்குறான். எல்டரும், இதை சாப்பிடு, இந்த ப்ளூ ஸ்ட்ரைஃப் டீமன் பீஃப் டெண்டர்லான் உன்னோட எம்பியை மேசிவா பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும், தேங்க்யூ எல்டர்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அவனோட எம்பி ரீஜெனரேஷன் இன்னும் 1 மணி நேரத்துக்கு மட்டும் 200 மடங்கு அதிகமா இருக்கும். ஹீரோவும் ஒரே ஷாக்ல, இன்கிரெடிபிள், இப்ப காலியான எம்பி எல்லாம் ரொம்பவே கிரேசியான ஃபாஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு ஷாக்ல பாக்குறான். எல்லரும், இதோட பஃப் டெம்பரவரி தான், பட் இதோட எஃபெக்ட் சிக்னிபிகண்டா இருக்கும் அப்படின்ட்டு, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரெட் பேப்பரை சாப்பிடு, இது உன்னோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அதை சாப்பிடலான்ட்டு போறதுக்குள்ள, அடுத்து இது உன்னோட அஜிலிட்டியை பூஸ்ட் பண்ணும், இது உன்னோட டிஃபென்ஸுக்காக, இது உன்னோட ஸ்டாமினா ரெக்கவரிக்காக, அண்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிட்டான்னு ஒரு தட்டு நிறைய எடுத்து வச்சிட்டாரு. ஹீரோவும் ஒவ்வொரு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்ப நான் இதை சாப்பிட்டோட்டி எனக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபீல் வருது அப்படின்னு கொழுக்கு முழுக்குன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப சேர்மனும், சரி உன்னோட வயிறு ஃபுல் ஆயிருச்சு, இப்ப வந்த வேலையை பார்ப்போமா, ஃபர்ஸ்ட் நீ என்னோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன், அண்ட் இப்பில இருந்து நீ நம்ம அசூர் டிராகன் கில்டோட ஒரு அஃபீஷியல் மெம்பர், அண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கா, உனக்கு இருக்கிறது யூனிக்கான கிளாஸ், ஸோ இதை பப்ளிக்ல நீ அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப
எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் நீ பப்ளிக்ல போய் நான் ஒரு அசூர் டிராகன் கில்டோட மெம்பர் அப்படின்னு கத்திட்டுலாம் கிடக்கக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட அதிகமான பவர் இருக்குன்னு தெரிஞ்சா அதிகமான எனிமி ஒன்று நோக்கி வருவாங்க. ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் புரிஞ்சிச்சு சேர்மன் அப்படிங்கிறான். சேர்மனும் சரி நம்மளோட உண்மையான எனிமீஸ் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நேஷனோட சி அண்ட் இசட் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறான். இந்த சி அண்ட் ஜட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல அந்த நேஷன்ல இருக்க கிரைம் செய்யக்கூடிய அவேக்னர்ஸோ தெரியல. சேர்மனும் ஆமா அந்த சி அண்ட் ஜட்டு நமக்கு த்ரெட் விளைவிக்க கூடியவங்க தான். பட் அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அவங்க கூட்டத்துக்குள்ள ஒரு டாப் ரேங்க் அசாசின் அமுச்சு விட்டு அவங்களோட கதையை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அப்படிங்கிறாரு. எல்லாரும் டே தம்பி அதனாலதான் சேர்மனும் உன்னோட அபிலிட்டியை பப்ளிக்ல எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒருவேளை அந்த சிஓ இல்ல இசட் ஆர்கனைசேஷனோ உன்னோட பவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து உன்னோட எனிமியா மாறிடுவாங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இல்ல எதுக்காக எல்லா உலகத்திலையும் எல்லா நாட்டிலையும் இந்த வார் மட்டும் நடந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ கோவப்படுறதுல அவங்ககிட்ட இருந்து கில்லிங் எண்டட் ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்து ஷாக்கான எல்டரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ளூட்டோ கிட்ட இருந்து இன்டென்ஸான கில்லிங் எண்டட்டை உணர்றது அப்படின்ட்டு. டேய் தம்பி நீ நினைக்கிற இந்த ஹியூமன்ஸோட அந்த டஞ்சன்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் நமக்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு அப்படின்னா அந்த ஜெட் அண்ட் சி ஆர்கனைசேஷனை தவிர இந்த நேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கறான். சேர்மனும் ஆமா நீ கரெக்டா சொன்ன. இப்ப நீ இந்த வேர்ல்ட பத்தின உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அப்படி இங்க என்னையா இருக்க போதுன்னு பாக்குறான். சேர்மனும் இந்த வேர்ல்டு இப்ப நார்மலா இருக்கு, இது போர்க்களமா மாறுறதுக்கு ரொம்ப நாள் இல்ல, கூடிய சீக்கிரமே இங்க ஒரு அழிவு ஏற்பட போகுது அப்படிங்கிறாரு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் என்னது அழிவு ஏற்பட போகுதா, நீங்க என்ன சேர்மன் சொல்றீங்கன்னு ஷாக் ஆகுறான். அப்ப சேர்மனும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த வேர்ல்டுல ரெண்டு டைப் ஆஃப் ரிஃப்ட் இருக்கு, ஒன்னு பிளெஸிங் ரிஃப்ட் இன்னொன்னு கலாமிட்டி ரிஃப்ட் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேக்குறான். சேர்மனும் மொத்தம் 3 டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிளெஸிங் ரிஃப்ட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்க கீ மூலியமா இதை எங்க வேணாலும் ஓபன் பண்ண முடியும். பட் இந்த கலாமிட்டி ரிஃப்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ரேண்டம். மவுண்டன்ல ஓபன் ஆகலாம், டீப் ஃபாரஸ்ட்ல ஓபன் ஆகலாம், ஈவன் சிட்டில கூட ஓபன் ஆகலாம். அண்ட் செகண்ட் டிஃபரன்ஸ் இந்த பிளெஸிங் ரிஃப்ட்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உன்னோட லெவலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். பட் கலாமிட்டி ரிஃப்ட்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸோட லெவலோ குவாலிட்டியோ எல்லாமே ரேண்டமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த டீமன் பீஸ்ட் ஃபாஸ்ட் லேண்ட் பியர் கிங் அளவுக்கோ இல்ல அந்த பிளெஸிங் ரிஃப்ட்ல இருக்க மான்ஸ்டரோட ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கலாம். அண்ட் மூணாவது இதுதான் ரொம்பவே கிரிட்டிக்கல், அந்த ரிஃப்டோட டைரக்ஷன். இந்த பிளெஸிங் ரிஃப்ட் அப்படிங்கிறது நம்மளால அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியும், அங்க உள்ள இருக்க மான்ஸ்டரால வெளியே வர முடியாது. பட் இந்த கலாமிட்டி ரிஃப்ட்ல இருக்க மான்ஸ்டர்ஸ்னால நம்ம வேர்ல்டுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது நாம டஞ்சனுக்குள்ள போற மாதிரி அதுங்களால நம்ம வேர்ல்டுக்குள்ள வர முடியுமான்னு ஷாக் ஆகுறான். சேர்மனும் கரெக்டா சொன்னேன், அதனாலதான் அந்த பீஸ்ட் எல்லாம் நான் டீமன் பீஸ்ட்னு சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வேர்ல்டும் சீக்கிரமா போர்க்களமா மாறுறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கிறாரு. அப்ப ஹீரோவும் இந்த நேஷனோட சி அப்புறம் இசட் கிரிமினல்ஸ் அவனுங்களை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம், பட் இந்த கலாமிட்டி ரிஃப்ட் இதுதானா நமக்கு உண்மையான ஆபத்தேன்னு யோசிக்கிறான். சேர்மனும் இந்த மாதிரி தனித்தனியா ஓபன் ஆகிற கலாமிட்டி ரிஃப்ட் ரொம்பவே ஆபத்தானது தான், பட் மேசிவா ஓபன் ஆகக்கூடிய கலாமிட்டி ரிஃப்ட் தான் நமக்கு உண்மையான ஆபத்து. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஏதோ ஒரு நேஷன்ல ஸ்கைல 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ரிஃப்ட் ஓபன் ஆகும். அண்ட் அதோட நிக்காம சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட 100க்கு மேலான ஸ்மாலர் ரிஃப்ட் சைமல்டேனியஸா ஓபன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த டீமன் பீஸ்டோட ஓவர்லார்டு த டீமன் கிங் அவன் நம்ம ஹியூமனிட்டி அழிக்கிறதுக்கு ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த ரிஃப்ட் அப்பீர் ஆன உடனே நாம அதுக்குள்ள போய் சண்டை போடணும், நமக்கு அதுக்கேத்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் வேணும். இதை தான் நம்ம ரிஃப்ட் வார்னு கூப்பிடுறோம். அண்ட் இன்னும் ஒரு வருஷத்துல நெக்ஸ்ட் ரிஃப்ட் வரப்போகுது, அதுல நம்ம எதிர்பார்க்காத நிறைய ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது ஒரு வருஷத்துலயா, இது ரொம்ப பக்கமா இருக்கே அப்படின்ட்டு நான் இதை பத்தி எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்லயுமே ஏன் கேள்விப்படலன்னு கேட்கறான். அப்ப எல்டரும் இந்த ரிஃப்ட் வார் அப்படிங்கிறது ஒரு நைட் மேர் மாதிரி, இதை பத்தி சாதாரண அவேக்னர்ஸுக்கோ இல்ல சிவிலியன்ஸுக்கோ தெரிய வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அதனாலதான் எல்லா நேஷனும் இந்த இன்ஃபர்மேஷனை சப்ராஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அண்ட் நெக்ஸ்ட் பேட்டில் ஃபீல்டு நம்மளோட நேஷன் தான் கேக்குறான். இதை கேட்டு நம்ம எல்டரும் சேர்மனும் ஷாக் ஆயிட்டு எல்டர்லாம் இது எப்படா உனக்கு தெரியும்னு கேக்குறாரு. ஹீரோவும் நான் உங்க 2 பேத்துக்கிட்ட இருந்தோம் இந்த சென்சேஷனை சென்ஸ் பண்ணனேன், நீங்க ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, அண்ட் இதை பத்தி பேசும்போது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுனுச்சு அப்படிங்கிறான். இதை கேட்டு சேர்மனும் ஷாக் ஆயிட்டு ஆமா நீ கரெக்டா சொன்ன, அண்ட் நான் நினைச்ச மாதிரி நீ ஒன்னும் சாதாரண ஸ்டூடெண்ட் இல்லடான்னு பாக்குறாரு. ஹீரோவும் ஏன்னா இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே ஃபெமிலியரானது, இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டலான வார் நடக்கும் போது நீங்களும் அதில் இன்வால்வ் ஆயிருக்கீங்க
அப்படின்னா உங்களால எப்படி காமா இருக்க முடியும்? இல்ல அந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் வேற மறுபடியும் வருது அப்படிங்கிறான். சேர்மனும் நீ என்னடா சொன்ன அப்படிங்கிறாரு. ஹீரோவும் நத்திங் சார் அப்படின்ட்டு இல்ல நான் என்ன இதை சத்தமாவா சொல்லிட்டேன், நான் ஒரு மரமண்டலான தலையில அடிச்சுக்கிட்டு ஹீரோவும் நம்மளோட கண்ட்ரி தான் பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிறத நான் உங்களோட ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சேன், பட் அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். எல்லோரும் எங்களுக்கு அந்த ரிஃப்ட் வாரோட லொகேஷன் அட்வான்ஸாவே தெரியும், இங்க ஆக்லர்ஸ் கில்டுன்னு ஒன்று இருக்கு, அவனுங்க இந்த வேர்ல்டுல இருக்க ப்ராஃபிட் எல்லாம் ரெக்யூட் பண்ணி எதிர்காலத்துல நடக்கக்கூடிய அழிவை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நேஷனுக்கும் அதை விற்பானுங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த ஆக்லஸ் கில்டுனால 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ரிஃப்ட் எங்க வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அது தெரிஞ்சும் நீங்க ஏன் சும்மாக்குறீங்க, இது ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆச்சு அப்படின்ட்டு. இல்ல ஒரு நிமிஷம், நம்மளோட நேஷன்ல தான் அடுத்த ரிஃப்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்காக அந்த நேஷன் சி அண்ட் ஜெட்டை ஸ்டாப் பண்ண பாக்குறீங்கன்னு கேட்கறான். இந்த சி அண்ட் ஜெட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நேஷன் போல, அதோட பேரை சொல்லாம ஷார்ட்டா சி அண்ட் ஜெட்னு சொல்றானுங்களாட்டங்குது. அப்ப எல்லாரும் இந்த நேஷன்ல அயன் கால்டு ரூல்னு ஒன்னு இருக்கு, இது என்னன்னா இந்த ஆக்லஸ் கில்டு ரிஃப்ட் வார் எந்த நேஷன்ல நடக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணனதும் பக்கத்தில் இருக்க எந்த ஒரு நேஷனுமே அந்த பாதிக்கப்படக்கூடிய நேஷனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அப்படின்னா இந்த நேஷன் சி அண்ட் ஜெட் அதனாலதான் இப்ப கம்ப்ளீட் சைலன்ஸ்ல இருக்கான்னு கேக்குறான். அப்ப சேர்மனும் ஈவன் இந்த ரூலே இல்லைனா கூட எல்லா நேஷனும் இந்த கெலாமிட்டி நடக்கும் போது அவங்களுக்கான ரிசோர்ஸஸை கொடுக்கணும், அது இந்த ஹியூமனிட்டியோட ஒரு எழுதப்படாத ரூலாவே இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சேர்மன் அந்த பீஸ்ட்னால நம்ம வேர்ல்டுக்குள்ள வர முடியுது அப்படின்னா நம்மளாலையும் அந்த டீமன் பீஸ்ட் வேர்ல்டுக்குள்ள போக முடியும்னு தானே கேட்கறான். அவரும் ஹீரோ சொன்னதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப எல்டரும் இல்ல அதை பத்தி நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது, ஆமா ஆக்சுவலா நம்மளால அதுக்குள்ள போக முடியும், பட் அந்த ரிஃப்ட்டுக்குள்ள ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா சாவுதான் மீதி அப்படின்ட்டு. லாஸ்ட் ரிஃப்ட் வார்ல நம்மளோட அசூர் டிராகன் கில்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 70% கேஷுவாலிட்டி, நியர்லி நம்மளோட எல்லா பிரைம்டு ஏஜ்ல இருந்த ப்ரொஃபஷனல்ஸுமே அந்த ரிஃப்ட்னால அழிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கில்டையே அப்ப இழுத்து மூற நிலைமை கூட வந்துருச்சு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னதான் டாப் கில்டாவே இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை யாராலையும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறான். சேர்மனும் பாஸ்ட்ல வேணா அப்படி நடந்திருக்கலாம், பட் இப்ப நீ இருக்க உன்னால எல்லாத்தையும் மாத்த முடியும், உங்ககிட்ட இருக்க அல்டிமேட் சமன்ஸ் மூலியமா நீ ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான கூட போதும், அந்த நேஷன் சி அண்ட் ஜெட் எல்லாம் அசால்ட்டா அழிச்சிடலாம், அண்ட் அந்த ரிஃப்ட் வார்லயும் நம்மளால பாதி எஃபோர்ட்லயே டபுள் அவுட்புட் எடுக்க முடியும், இட் மீன்ஸ் உன்னோட பவர் வச்சு இந்த நேஷன் இல்ல இந்த வேர்ல்டையே கூட காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாரு. கைஸ் இந்த ரிஃப்ட் வார் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம், நான் அதை சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஏதோ ஒரு நேஷன்ல இந்த கெலாமிட்டி ரிஃப்ட் ஓபன் ஆகும் போல, அதுல இருந்து டீமன்ஸ்னாலையும் நம்ம வேர்ல்டுக்கு வர முடியும், நம்மளாலையும் அந்த வேர்ல்டுக்கு போக முடியும், அண்ட் அந்த பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால மற்ற நேஷன்ல இருந்தும் நம்ம நேஷனுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அண்ட் கடைசியா நடந்த ரிஃப்ட் வார்ல நம்மளோட நேஷன் வேற ஒரு நேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போனதுனால இந்த அசூர் டிராகன் கில்ல 70% கேஷுவாலிட்டி ஏற்பட்டிருக்கு போல. அண்ட் கடைசியா இந்த சி அண்ட் ஜெட் நேஷன் சொல்றானுங்க, அதுதான் என்னன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஸோ அதை வேற எங்கேயாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தானுங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.